அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா தொழிற்சங்கத்தை பற்றி பல பேர் போட்டுனுக்கிறாங்க, அமைப்பை பற்றி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, தொழிற்சங்கன்றது ஒரு தொழிலாளர்களுக்கு முழு பாதுகாப்பு. தொழிலாளர்களால் ஏற்படுத்தக்கூடிய ஒற்றுமை கூட்டணி தான் தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கம் தொழிலாளர்களை மட்டும்தான் கருத்தில் கொண்டு இருக்கணும். தோத்தாலும் ஜெயித்தாலும் தொழிலாளர்களை வச்சு தான். தோத்தாலும் உண்மையாக தூக்கணும், ஜெயித்தாலும் உண்மையாக ஜெயிக்கணும். அப்போ தான் அது ஒரு தொழிலாளிக்கான கிடைக்கிற வெற்றி. ஜெயிக்கிறதுக்காக ஒரு போர்வையை பொருத்திக்கிட்டு தப்பான கூட்டணியில் வச்சு தொழிற்சங்கம் இயங்கக்கூடாது. இது பாதிப்பு தொழிலாளர்களுக்கு தான். ஒரு தப்பான நபர் ஒரு நாட்டுக்கு தலைவராக வந்தால் போராடி தான் நம்ம பெறக்கூடிய விஷயம் இருக்குது. அதனால் எல்லா தொழிற்சங்கமும் ஒரு கூட்டமைப்பு சேர்த்து யாரை இப்போ நீங்கள் போராடி நிற்கிறீங்கல்ல, எல்லாருமே போராடுறீங்களே, எல்லாருமே ஒன்றிணைந்து போராடுறீங்க. கிடைக்கல. அப்போது இனிமேல்னாவது யாரை நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தேர்ந்தெடுங்க. ஏன்னா நீங்கள் மட்டும் நீங்கள் தனியால் கிடையாது. உங்களை நம்பி பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதை கருத்தில் வச்சுக்கோங்க. நடந்ததை ஒரு பாடமாக எடுத்துக்குங்க. நடக்க போகிறத ஒரு வெற்றி பாடமாக உருவாக்குங்க. இது அனைத்து தொழிற்சங்கத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொளி மூலிமா பல பேர் பல பிரச்சனையில் போராட்டங்களை சந்திக்கிறதுக்கு காரணமே நம்ம ஒரு தப்பான நபரை ஜெயிக்க வச்சு உருவாக்குறது தான். அவங்க நம்மள தொழிலாளர்களுக்கு எதுவுமே செய்யலை. முதலாளி பக்கம் அவங்க பயணம் போகுது, நம்ம பக்கம் தொழிலாளர்களுக்காக தொழிலாளி பக்கம் போகுது. ரெண்டு பக்கமாக வேறு இருக்குது. அப்போ நீ இந்த முதலாளி பக்கம் போகிறவனை போய் ஜெயிக்க வச்சு தொழிலாளி பக்கம் செய்யினா அவன் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது தப்பாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் தொழிலாளிக்கு யார் உதவியாக இருக்கிறாங்களோ தொழிலாளிகளை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு பார்த்து அழகு பாருங்கள். ஏன்னா அந்த வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை போராட்டம் பண்ணோம், அந்த போராட்டத்துக்கான வழி தெரிஞ்சுது அவங்களுக்கு தெரியல. எத்தனை குடும்பம் பட்னியாக பசியோட குழந்தைங்க படிக்க வைக்க முடியாமல் எவ்வளோ குடும்பம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வலி. அந்த வலியை உணராதவன் முதலாளி பக்கம் நிற்கிறான், உணர்ந்தவன் தொழிலாளி பக்கம் நிற்கிறான். அதனால் தொழிலாளிக்கு பக்கம் நின்று ஒரு வெற்றியை இந்த முறை கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம தோல்வியை தான் கொடுத்துருக்குறோம். எல்லா போராட்டத்துலேயும் தோல்வியை கண்டுருக்கிறோம். இனிமேலாவது போராடினா வெற்றி பெற்றணும். அது பேர் தான் போராட்டம். ஒரு மாற்றம் வரணும்னா போராடி தான் கிடைக்கணும். அது வெற்றியாக தான் இருக்கணும், தோல்வியாக இருக்கக்கூடாது.